ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு வகையான மூலிகை தேநீர். சரியா? முதல்ல இந்த மூலிகை தேநீரோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா அதனுடைய தேவை என்ன, எதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முதல் தெரியணும்ல. இப்போது நம்ம எலுமிச்சை, மாங்காய் இதெல்லாம் அறுத்து உப்பு போட்டு குலுக்கி அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிட்டோம்னா அதில் இருக்க தண்ணி பூரா வெளியே வந்துடும். கரெக்டு தானே? இப்போ உப்பு போட்டுட்டா அந்த இதில் இருக்க தண்ணி பூரா வெளியே போயிடும். இதே போல் தான் எந்த பொருளையுமே உப்பு போட்டால் அதில் இருக்க நீராகப்பட்டது நீங்கிடும். மீன் அறுத்து உள்ள உப்பு வச்சு அதை காய போட்டோம்னா அந்த நீர் டக்குன்னு வெளியேறி அதை அப்படியே பதப்படுத்தப்பட்டுரும். உப்பு கண்டம் போடுவாங்க நம்ம கிராமப்புறத்தில், அவங்களும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு வச்சு அந்த மாதிரி செய்வாங்க. இதுக்கும் இந்த தேநீருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றீங்களா? இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த வெயில் காலத்தில் மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட உடல் தேவைக்கு, அதாவது குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக போய் தண்ணி பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக ஐஸ் எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது திரவங்களை பயன்படுத்தி குடிக்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன கெடுதி இருக்குது, இது எப்படி கெடுதி ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன் பாருங்கள். தண்ணிப்பழம் சரியாக ஒரு விவசாயம் பண்ணி அதை எடுத்தோம்னா கரெக்டாக 3 மாதம், 3 மாதம் இல்லை 2.5 மாதம், 2 மாதத்துக்குள்ளே எடுக்கிறாங்க. ஆனால் சரியாக அதே தண்ணி பழத்தை தனிப்பட்ட முறையில் தண்ணி ஊற்றி வளர்த்து எடுத்தோன்னா 6 மாதம் ஆகும். அதுக்கு தேவையான அளவு உரம் எல்லாம் மண்ணிலேருந்து இயற்கையாக கிடச்சிச்சின்னா, இப்போது உரம் எல்லாமே வச்சு 3 மாதத்தில் அதை எடுக்கிறாங்க. இந்த உரமெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? அந்த காயில் தான் போய் சேரும். அப்போ தன்னைத்தானே அந்த காயில் போய் உப்பு ஏற ஆரம்பிச்சிருது. அந்த உப்பு ஏறி அதில் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போது தண்ணி பழத்தை அறுத்து வச்சுட்டா அந்த தண்ணி பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சாலே அந்த தண்ணி பூரா தனியாக வந்துடும். தண்ணி பழம் மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிக்க இந்த விஷயத்த. ஏன்னா அப்போ உப்பு போட்ட எந்த பொருளுமே தண்ணியை வெளியே தள்ளிடுறனே இல்லை. தண்ணி பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல நீர் சத்து நிற்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது உடம்புக்கு மேல்மேலும் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதனால் தண்ணி பழம் சாப்பிடாதீங்க. என்னடா விவசாயி இதாக தானே உற்பத்தி பண்ணுறாங்க, பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னா, இயற்கையாக உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சரியா? அதுபோக ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் எடுத்து கொஞ்சம் சர்பத் போட்டு அப்படியே உள்ளே குடிச்சிருவோன்ட்டு குடிக்கிறாங்க. குடித்தோடனே டக்குன்னு உடம்பு கூலிங் ஆயிரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமாகப்பட்டது இந்த குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் திரும்ப ஸ்டோரேஜ் ஆகும். அப்படின்னும்போது அதிகப்படியான சூடு தான் உடம்புக்கு வரும், குளிர்ச்சி வராது. அப்போ இதை எப்படி இயற்கையாகவே நாம் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது? ஏன்னா அது பற்றி தான் இந்த மூலிகை தேநீரில் பார்க்க போகிறோம். இரண்டாவது என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே உடல் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும், வேர்வை வீச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த வேர்வை நாற்றம் மாற, உடம்புல இருக்க துர்நாற்றம் மாற, அவங்க பக்கத்தில் போனாலே கொஞ்சம் போன நாற்ற நாறுது அப்படின்வாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். அந்த மாதிரியான நாற்றங்கள் எல்லாமே மாறுவதற்கு ஒரு மூலிகை தேநீர். இதை சாப்பிட்டோன்னே வேர்வை வராதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. வேர்வை வரும். ஆனால் அந்த வேர்வை என்ன மாதிரி இருக்குன்னா, நன்னாரி வாசனை கண்டிப்பாக வீசி மனம் கமலக்கூடிய ஒரு சுகந்த மனம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரியா? அதனால் நான் சொல்ல போகிற இந்த தேநீரை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களோட உடல்லேருந்து நல்ல ஆரோக்கியத்தோட கூடிய குளிர்ச்சி தன்மையோட உடம்பை பாதுகாக்கக்கூடிய, இந்த வெயிலுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. நான் இதில் சில மூலிகைகள் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். ஏன்னா
இப்போது நன்னாரி வேர் 50 கிராம், தேயிலைத்தூள் 40 கிராம், ஆவாரம்பூ 10 கிராம், நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு, தண்ணீர் வந்து அதை வந்து நீங்கள் டீயாக போடும்போது பயன்படுத்தினா போதும். சிறுபீலை வந்து அதுவும் ஒரு 10 கிராம் சேர்த்துக்குங்க. சிறுபீலை பொடி, இதுவும் பொடி. நன்னாரி வேர் 50 கிராம் பொடி, தேயிலைத்தூள் 40 கிராம் பொடி, ஆவாரம்பூ 10 கிராம் பொடி, அதோடு சேர்த்து சிறுபீலை 10 கிராம் பொடி. இதை எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணின்னா இப்போ ஒரு 2 பேருக்கு தேவை அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, நம்மளோட 3 விரல் பிடி, இந்த பாருங்கள் என்னோடய கை தெரியும்னு நினைக்கிறேன், இந்த 3 விரல் பிடிட்ட அப்படி அள்ளி அதை கொண்டு வந்து அந்த தண்ணியில் போட்டோம்னா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா இதில் வந்து தேயிலை வந்து தனியாகவே வச்சுக்கோங்க, கலக்காதீங்க. தேயிலை வந்து தேவையான அளவுக்கு, கசப்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா எல்லாம் ஒன்று கலந்துட்டீங்க அப்படின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேயிலையோட சுவை இருக்காப்புல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கருப்பட்டி கலந்து நீங்கள் பரிமாறி சாப்பிடுங்க. உங்களோட உடம்பில் இருக்க துர்நாற்றம் போகும், வெப்பத்தினால் உண்டான வெப்பு நோய்கள் போகும், வெள்ளை வெட்டை சூடு இதெல்லாம் போகும், விந்து தன்னைத்தானே வெளியேறக்கூடிய ஆண்களுக்கு உண்டான அந்த ஆண்மை குறைபாட்டு நோய் நீங்கும். ஏன்னா தேராத குழந்தைகள் உடல் குளிர்ச்சியாகி நல்லா தேறுவாங்க. ஏன்னா வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய சகல நோய்களுமே நீங்கக்கூடியது. நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தோடனே குளிர்ச்சியாக எதுவுமே சாப்பிடாதீங்க. குளிர்ச்சியாக சாப்பிட்றது எப்போயுமே நல்லதில்லை. இந்த தேநீரை போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கூட நிதானமாக குடிங்க. உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக உடனே மாறும். இதுதான் சரியான முறையில் சித்தர்கள் கையாண்ட சில மூலிகை தேநீர் குறிப்பு. இது வந்து சித்தர்கள் அவங்களோட உடம்புல இருந்து சுகந்த மனம் வீசக்கூடிய சில வாசனைகள் எப்படி வந்தது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து கையாளுற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீராகப்பட்டது மாறி அந்த மாற்றத்துக்குள்ளாகும். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நன்னாரி வேர் சாப்பிட்டாலே இது சரியாயிருமா, அவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்களே, அப்படி நான் அன்றைக்கி சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலை அப்படின்னு வந்து யாரும் சொல்லிடாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர 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 அந்த வேர்வையாகப்பட்டது வீசாமல் மாறிடும். கத்தாழை நாற்றம் மாறும். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய வேர்க்குரு மாறும். குழந்தைகள்லேருந்து சிறியவர்கள் பெரியவர்கள்னு கணக்கு கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். சர்க்கரை இருக்குனாலும் சாப்பிட்லாம். சர்க்கரைக்கு கட்டுப்படுத்தக்கூடியது தான் இது. ஏன்னா இதில் வந்து பனவெல்லமும் இந்த பொடியும் பயன்படுத்தும் பொழுது சர்க்கரையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னைத்தானே சரியாகும். பனவெல்லத்துக்கு சர்க்கரை கிடையாது. ஏன்னா அதனால் சர்க்கரை வரும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்காக சொல்ல வரேன் நான். பனவெல்லங்கிறது வந்து பனம்பாகு, பனைமரத்துலேருந்து அறுத்து பதநீர் வடிக்கிறதுக்காக வடிக்கக்கூடிய நீரை எடுத்து திரும்ப வேக வச்சு அப்படியே கெட்டிப்படுத்தி பனவெல்லம் தயாரிக்கிறாங்க. அதனால் பனவெல்லம் போட்டு பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இனிப்பு வந்து சர்க்கரை வியாதியை கண்டிப்பான முறையில் உண்டு பண்ணாது. ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தேவையான சர்க்கரை உப்பு எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய சிறுபீலை நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் உடம்பில் தங்கக்கூடிய தேவையில்லாத சர்க்கரை உப்பு சப்த தாதுக்கள் எது தங்கியிருந்தாலும் கழிவுகளாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியேற்றிடும். சிறுநீர் எரிச்சல், நீரடைப்பு, கல்லடைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள் இந்த சூழ்நிலையில் எனக்கு திடீர்னு இடுப்பு பக்கமாக வலிக்குது அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். கல்லே இருந்தாலும் கரைஞ்சி ஓடி போயிடும். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேநீர் குறிப்பு. எல்லோரும் பயன்படுத்துங்க, நன்மை அடையுங்க. உங்களுக்கு இந்த தேநீர் உங்களால் செய்ய முடியலை, எனக்கு இது வேணும் அப்படின்னா என்னுடைய எண்ணை வந்து பதிவு போடுறேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பித்தர்றேன். ஏன்னா கட்டணம் உண்டு. கண்டிப்பான முறையில் கட்டணம் இல்லாமல் என்னால் அனுப்ப முடியாது. அதே போல் என்னுடைய இந்த முகநூல் பக்கத்தை வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் உங்கள் சித்தர் முத்தையா பேசுகிறேன். மகிழ்ச்சியோடு வாழ மருத்துவ குறிப்புகள்.